அனைவருக்கும் வணக்கம். எல்லாம் நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நாம பார்க்க போற ஜாதகம் நேத்து கன்சல்டேஷனுக்கு வந்தது. இவங்க ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் பிளஸ் இன்டீரியர் டெக்கரேஷன் பிசினஸ் பண்ணிட்டு இருக்காங்க. 2017 தான் இந்த பிசினஸ் செய்யலாம்னு அவங்களுக்கு ஒரு ஐடியா வந்தது. செய்ய ஆரம்பிச்சாங்க. முதல் 2 வருஷம் ரொம்ப அற்புதமா போச்சு. எந்த சிக்கலும் இல்லை. 2 வருஷத்துக்கு பிறகு அவங்க பிசினஸ்ல தொடர்ச்சியா பெரிய அளவுல சாதிக்க முடியல. அப்படியே ஒரு மாதிரி லாஸ்ல போய்கிட்டு இருக்கு. இப்போ அவங்களுடைய கேள்வி என்னன்னா, நான் இந்த பிசினஸ் செய்யலாமா இல்ல விட்டுட்டு எங்களுடைய குடும்ப தொழிலான மருந்து விற்பனை, மருந்து தயாரிப்பு சம்பந்தப்பட்ட தொழிலுக்கு போயிடலாமா அப்படிங்கிறது தான் அவருடைய கேள்வி. இந்த கேள்விக்கான பதில் என்ன அப்படிங்கிறதையும், எதனால இவர் தொழில் ஆரம்பிச்சார், எதனால அவர் தொழில் சிறப்பா போகல, ஏன் அவர் மறுபடியும் பழைய ஃபேமிலி பிசினஸ்க்கு போலான்னு நினைக்கிறார், இந்த 3 கேள்விகளுக்கு நாம இன்னைக்கு இங்க ஜாதகத்துல விடை பார்க்க போறோம். வாங்க ஜாதகத்துல பார்க்கலாம். ரொம்ப ரொம்ப சிம்பிளா சொல்றதுன்னா, லக்னம் மகரம், ராசி கடகம். இதுல 2017 அவர் தொழில் தொடங்கும் போது அவருக்கு நடந்தது சுக்கர தசை புதன் புத்தி. சோ சுக்கர தசை புதன் புத்தி அவருக்கு தொழில் தொடங்குறதுக்கான முதல் ஏற்பாடை இங்க செஞ்சு கொடுத்தது. அடுத்து 2 வருஷம் 2019 வரைக்கும் சுக்கர தசை புதன் புத்தியே நடந்தது. நல்லாவே போச்சு தொழில். அதுக்கு அடுத்து சுக்கர தசை கேது புத்தி வந்தது. லக்னத்துக்கு 8ல இருந்து நடந்தது. அவரால எதையுமே சிறப்பா செய்ய முடியல. அதுக்கு அடுத்து மறுபடியும் இந்த சுக்கர தசை முடிஞ்சிட்டு சூரிய தசை தொடங்கிச்சு. சூரியனும் 8ஆம் அதிபதி 10ல இருந்து தொழில் ரீதியாக கெடுத்தார். இவருக்கு இப்ப மறுபடியும் என்ன சிந்தனை வந்திருக்குதுன்னா, இந்த 2020 தொடங்குனது 2026 சந்திர தசை தொடங்க போகுது. அதனால அவரு மருந்து தொழில், அவங்க குடும்ப தொழில் மருந்து அப்படின்றதுக்கு, மருந்துக்கு ரொம்ப முக்கியமானது சந்திரன். மருந்து தயாரிக்கிறதுக்கு சந்திரன் ரொம்ப முக்கியமான கிரகம். அந்த வகையில இவர் மருந்து தொழிலுக்கே மறுபடியும் போயிடலாமா? ஏன்னா சூரியன் இன்னும் ஒரு 2 வருஷம் தான் இருக்கு. முடிஞ்ச உடனே அடுத்த சந்திரன் தான். ஸோ சந்திரன் இப்பயே வேலை செய்ய ஆரம்பிச்சிருச்சு. இதை முடிஞ்ச உடனே போயிடலாமா அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ நாம சொன்னது ஆமாங்க, நீங்க போயிடுங்க, அதுதான் உங்களுக்கு நல்லது. இல்லை அப்படின்னாலும் இன்னொரு 1 வருஷம் நீங்க காத்திருந்துதான் ஆகணும். காரணம், இன்னைக்கு அஷ்டம சனி நடக்குது. ஸோ இது ஒரு காரணம். இந்த காரணங்களை மனசுல கொண்டு நீங்க உங்க குடும்ப தொழிலுக்கு போயிடுங்க, அது உங்களுக்கு நல்லாவே வரும் அப்படின்றது அவருக்கு சொல்லும் போது, நாங்களும் அதை ரொம்ப தீவிரமா யோசனை பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். விரைவில் அந்த முடிவை என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்ககிட்ட ஒரு கன்சல்டேஷனுக்காக வந்தோம் அப்படின்னு சொன்னாங்க. நாமளும் அவங்களுக்கு வாய்ப்பு சொல்லியிருக்கிறோம். ஆனாலும் இவர் மறுபடியும் இந்த இன்டீரியர் டெக்கரேஷனையும் கன்ஸ்ட்ரக்ஷனையும் விட மாட்டாரு. ஏன்னா மருந்து தொழிலை விட இவர் இதுல நிறைய நண்பர்களுடைய பழக்கங்களையும் நிறைய ஒரு விதமான ஒரு அதிகாரத்தையும் அவர் பார்த்திருக்காரு. அதனால அவர் மனசு மறுபடியும் இங்கேயே தான் இருக்கும். சந்திரன் வந்தாலும் கூட அப்படிதான் இருக்கும் அப்படின்றதையும் சொன்னோம். சரிங்க, 1க்கு 2 தொழிலா செஞ்சுட்டு போறோம் அப்படின்னு அவங்க அதை ஏத்துக்கிட்டாங்க. சோ இந்த ஜாதகத்தில் உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கமெண்ட்ல கொடுங்க. மீண்டும் அடுத்த ஒரு நல்ல ஜாதகத்தில் உங்களை அன்புடன் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.